உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. நீயும் இந்த வீட்டு புள்ள தானே? உனக்கு பண்ணாம எப்படி கேஷவ்? அம்மா, இவர் கல்யாணம் எனக்கும் ஆதிக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னையும் ஆதியும் புரிஞ்சுக்கிட்டு நாங்க குழம்பி போயிருந்த எல்லா நேரத்திலையும் எங்க கூடவே இருந்தவங்க இவங்கதான். இப்ப இனிமேலும் இருப்பாங்க. நானும் ஆதியும் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சேன். கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க முந்திக்கிட்டாங்க. அம்மா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கம்மா. அதனாலதான் நாங்க முந்திக்கிட்டோம். கொடுத்துருங்க. பாரதி, நீங்களே கொடுங்க. அம்மா, இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். இப்படிதான் கூப்பிடணுமா சொன்னாங்க. நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவோம். கேஷவ், நான் மறுபடியும் சொல்றேன், நீ இந்த வீட்டு புள்ள. அதனால உன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கும். சந்தோஷமா இரு. சரிம்மா, திடீர்னு கல்யாணம் பிக்ஸ் ஆனதால நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம்மா. பாரதி, போலாமா? சரி, நாங்க வரோம்மா. போயிட்டு வாமா. அம்மா, நான் உள்ள வரும்போது இங்க வாசுன்னு பேர் சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவா பாரதி அக்கா, பாரதி உள்ள வரும்போது நம்ம சென்னை பிரான்ச்ல வாசுன்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, அவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொன்னல. அந்த ஸ்டாப் வாசுவை பத்தி தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாரதி, ஐயோ அது பெரிய தலைவலிமா. ஆமாமா, அது எதுக்கு சொல்லிட்டு விடுக்கா. நான் வரேன். ஐயோ அறிவு, போதும்பா. ஒரு தப்பு பண்ணி அதனால நமக்கு சேர்ந்த பாவம் எல்லாம் போதும். இனிமே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இதோட முடிச்சுக்கலாம். உனக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியுது. நான் என்ன பிளான் பண்றேன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறேன். வாங்க. வணக்கம். வாமா. வாங்க. வணக்கம். 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 வாங்க. கல்யாண வேலை. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. லதா, பாரதி, உன்னை எப்போ வர சொன்னா இப்போ வந்திருக்க? வாங்க. லதா, முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆமா பாரதி, நாங்க உனக்கு முந்திட்டோம்ல. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்ததுல ரொம்ப சந்தோஷம். லதா கல்யாணத்துக்கு நாங்க வராம எப்படி? பாரதி, உன்கிட்ட நான் நிறைய பேசணும்டி. ஏய், என் கூட அரட்டை அடிக்க ஒண்ணு நான் இங்க வரலடி. உன் கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு நல்லபடியா உன்னை வழி அனுப்பி வைக்க தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு பாரதி. கல்யாணம் ஆக போது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. இவளுக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ? லதா, பாரதி எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாரு. ஏய் செல்வி, உனக்கு என் புள்ளைய குறை சொல்லனா பொழுதே போகாதே. அவ சின்ன புள்ளையாவே எடுத்துட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் கல்யாணம் ஆன பொறுப்பு தன்னால வந்துட போகுது. டேய் மச்சான், எனக்கு என்னடா இருக்கு? இப்ப கூட இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல மச்சான் எனக்கு. என்னடா கேஷவ், பயப்படுறியா? பயம்லாம் இல்ல மச்சான். ஆனா தேவையில்லாம ஒரு பொய் சொல்லி லதாவையும் லதாவோட அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்துறோமோன்னு தோணுது. டேய் மச்சான்,
ஒருவேளை அது பொய்ன்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே கஷ்டம் தானடா. டேய் உனக்கு இந்த சீரியஸா பேசுறதெல்லாம் செட்டே ஆகாதுடா. வழக்கம் போல ஜாலியாடுறா. உன் மூஞ்சியை வச்சு நீயே காட்டி கொடுத்துடாத, அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். சரிடா நான் நார்மலா இருக்க ட்ரை பண்றேன். கேஷவ், உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். லதாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்ல. அப்ப நீ லதா கிட்ட போய் சொல்லல, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? டேய் இவர் சேர்ந்து வாழ போறது நீங்க 2 பேரும் தான். நீ யாரு என்னங்கறதெல்லாம் லதாக்கு நல்லா தெரியும்ல. லதா உன்னை நம்புறாடா, அது போதும். விடு மச்சான், பாத்துக்கலாம். ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டில் தாம்மா இருக்கேன். எப்படியும் 1/2 மணி நேரத்தில் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரப்போ எந்த குறையும் இருக்கக்கூடாது. பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அண்ணே, வாயை வச்சுட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காதண்ணே, புரிஞ்சுதா? என்னம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பாத்துக்கிறேன். நீ மாப்பிள்ளைய வரவேற்கிறத மட்டும் பாத்துக்கோ. என்ன? சரிண்ணே. சரி மச்சான், முறைக்காத. டேய், நான் லதாவை பத்தி யோசிக்கவே இல்லடா. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் மச்சான். முழு பூசணிக்காவை சாப்பாட்டுக்குள்ள மறைக்கிற மாதிரி. டேய், எவ்வளவு நாளைக்குடா இதை மறைக்க முடியும்னு நினைக்கிற? மச்சான், ரொம்ப டென்ஷனா இருக்குடா. எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா. டேய், என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய பொய் தானே மச்சான். என்னது இது? மாப்பிள்ளை பொய் அது இதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்? பொட்டு கேட்கற தப்புதான். சரி பரவாயில்ல, என்னன்னு தான் கேட்போம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஊர் பெரியவங்க சொன்னதுதான். ஏண்டா நம்ம சின்னதா ஒரே ஒரு பொய் தானடா சொல்றோம். ஆமா மச்சான், ஒரு பொய் தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஒன்ன சமாளிக்க மீதி 999 பொய்யும் சொல்ல வேண்டியிருக்கும் போல இருக்க. அப்போ உன் கணக்குக்கு 1000 ஆயிடும்ல. மச்சான், 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணோன்னு நம்ம ஹிஸ்டரியில இடம் பிடிப்போம்டா. என்னடா சொல்ற? சூப்பரா இருக்கும்ல? சரிடா கேஷவ், முறைக்காத. நான் பாத்துக்கிறேன்டா, விடுறா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம். மாப்பிள்ளையா லட்சணமா இருக்காம இந்த மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத. டேய், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டுறா. கேஷவ், வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம். கண்டதையும் யோசிச்சு இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணாத. டேய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.